உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அனஸ். வெல்கம் டு கேப் விளாக். நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊரில் பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளம்பியாச்சுங்க. ஸோ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மெயினான மசனகுடி, கல்லட்டி, கோத்தகிரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி இது மாதிரி நிறைய போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுவோம் வண்டிக்கு. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் பைபாஸ் தாண்டினாப்பில் ஒரு கோயில் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு அர்ச்சனையை போட்டு அப்படி கிளம்புவோம். டக்குன்னு இதை வச்சுட்டியா? வேல்டு வச்சு அந்த வேல்டு வச்சிரு. வேல்டு வச்சியா அங்கே வச்சியா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என்ன வந்து நம்ம கோயிலில் நிற்கிறோம். ஏன்னா வேலில் வச்சு இந்த எலுமிச்சம்பழம் வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம லாங் போகிறனால ஸோ எலுமிச்சம்பழம் வந்து டயரில் வச்சு ஏற்றுவாங்கல்ல. ஸோ அது மட்டும் கம்மிட்ட வச்சு ஏற்றியாச்சு. அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிட்டே போவோம். 3 நாள் ட்ரிப்பு. ஸோ வந்து செம்மையாக இருக்க போது வாங்க போகும்போது பேசிட்டே போவோம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வந்து நம்ம திருச்சி சத்திரத்துலேருந்து கரெக்டாக நம்ம கரூர் போக போகிறோம். ஸோ கரூர்லேருந்து காங்கேயம் டு திருப்பூரில் வந்து அப்படியே வந்து நம்ம மேட்டுப்பாளையம் வந்து ஏறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் ரூட்டு. ஸோ இதில் தான் நான் போக போகிறோம். ஸோ ஊட்டிக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 283 கிலோமீட்டர் வருதுங்க திருச்சியிலேருந்து ஊட்டி வந்து. ஸோ வந்து இந்த 3 நாள் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லட்டி, மசனகுடி, ஸோ ஊட்டி, ஸோ 3 நாளுமே இந்த பிளேஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வந்து எங்களுக்கு ஒரு ஆசைங்க வந்து மசனகுடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மசனகுடியில் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் வந்து ஸோ நிறையா இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கல்லடி ரோடு ஸோ மோசமான ரோடு. ஸோ அதையும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ வந்து புதுசாக வர வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. A few moments later. பை எடுத்துருவோம். பை காபி ஸ்நாக்ஸ். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ வந்து டயர்டாக இருக்குது வந்து வண்டி ஓட்டம்லன்னு சொல்லி நம்ம நண்பர் கேட்டாப்புல. ஸோ வந்து டீயை குடிச்சிட்டே நம்ம வந்து கிளம்புவோம். நம்ம எங்கே போனாலும் தெரியும் நம்ம டீ கடைக்கு நிப்பாட்டாமல் இருக்க மாட்டோம். ஸோ நிப்பாட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். பை பேய் மாட்டம் இருக்கும் பை 2 பேரும். ஷையோ பாய், நீயே பேய் மாட்டம் இருக்க பாய். அம்மா அங்க ஒரு வேகத்தடை இருக்கு, இங்கிட்டு ஒரு வேகத்தடை. ஒரு வேளை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு வந்து மோசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் வந்து தெரியவே கிடையாது. ஸோ வந்து அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் சடனாக ஸ்பீடாக வந்து டக்குன்னு பிரேக் அடித்தாலும் தூக்கி அடிச்சிருச்சு தப்புன்னு. ஸோ பேக் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து எப்படி சொல்கிறது, ஃபைனலாக இல்லை, அவினாசி ரோடு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில். வந்து டயர்டாயிருச்சு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:40. ஸோ இப்படி ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர வழி, அதாவது திருப்பூரில் வந்து எப்படி சொல்ல ஸ்டார்டிங் திருப்பூரில் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுங்கச்சாவடி, சோதனை சாவடி சாரி அது வந்து வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ அது என்னான்னு தெரியல, என்னமோ அது இது பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து செக் போஸ்ட் வந்து எல்லா இடத்துலேருந்து பிடிச்சி ஒவ்வொரு பேக்கெல்லாம் கலட்டி மறுபடியும் பேக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும், அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டினாலே ஒவ்வொரு செக் போஸ்ட் வந்துடுது. வந்து இப்போ அந்த எல்லா செக் போஸ்ட்லையும் தாண்டி ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நாங்கள் பெரிய பேக் வந்து கழட்டி மறுபடியும் உள்ளே இருக்க துணியெல்லாம் அவுத்து ஒவ்வொன்றா காட்டி வரத்துக்குள்ளே ரொம்ப முடியல, ரொம்ப ஓவராக டயர்டாயிடுச்சு. ஸோ வந்து சரி போய் படுக்கலாம் எங்கேயாச்சும் சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டோம். மணி 1:40. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கணபதி பார்த்தீங்களா கோயில், அதுதான் கணபதி கோயில். சூப்பராக இருக்கும் இடம், டைல்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேட்டுப்பாளையம் வந்து கிளம்புவோம். ஓகேங்களா? ஒரு 4 மணி போல் 4:30 போல் வந்து மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டு ஸோ அங்கே வந்து அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா?
ஸோ ஒரு வேளையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி பக்கத்தில் வந்து நெருங்கியாச்சு. ஸோ ரைட் சைடு போனால் பார்த்திங்கன்னா கோத்தகிரி, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து உதகை, அதாவது ஊட்டி. ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிளான் பண்ணி உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கல்லட்டி ரோடு வந்து போகலாம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த சைடு போனோம். ஸோ கல்லட்டி பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு மேலே இருந்து தான் அந்த கல்லட்டி ரோடே பிரியுமா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ரூட் வந்து தெளிவாக போடவே கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போடுறோம். ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா தலைக்குந்து, ஸோ தலைக்குந்துலேருந்து தான் வந்து கல்லட்டி ரோடு வந்து இறக்கம் கீழே போகும். ஸோ வந்து இறக்க வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து சுற்றி போகணும், அதாவது பார்த்திங்கன்னா முதுமலைக்கு வந்து சுற்றி போகணும். பயகரா ஃபால்ஸு, இந்த டால்பின் நோஸு, ஸோ பைன் ஃபாரஸ்ட், அது வழியாக வந்து நம்ம சுற்றி போனால் வந்து அந்த சைடு வந்து ஏறலாம், அதாவது கல்லட்டி வந்து ஏறலாம். ஸோ அதுக்கு தான் அலோடு. ஸோ இறங்குறது அலோவ் கிடையாது. ஸோ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கல்லட்டி ரோட்டில். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம சுற்றி போனோம்னா 68 கிலோமீட்டர் வரும். ஸோ நம்ம தலைக்குந்துலேருந்து கல்லட்டி வழியாக இறங்கினா முதுமலைக்கு வெறும் 36 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நாங்கள் வந்து கல்லட்டி ரோட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி போனோம். அதாவது 68 கிலோமீட்டர் தாண்டி மறுபடியும் கல்லட்டி, மசனகுடி, கல்லட்டி, ஸோ அந்த வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 68 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கல்லட்டி ரோடும் மசனகுடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பாட்டு வந்து நான் வந்துக்கிட்டே இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2. ஸோ கல்லட்டியிலேருந்து நம்ம வந்து மேலே ஏறி அப்படியே வந்து நம்ம ஊட்டியே அகைன் வந்து வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம பிளானு. ஸோ 68 கிலோமீட்டர் தாண்டி நம்ம கல்லட்டியும் மசனகுடியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளானு. ஸோ ஓகேங்களா. நம்ம மசனகுடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கல்லட்டி ஏறும். ஸோ கல்லட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே உதகை, அதாவது ஊட்டிக்கு மேலே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து நம்ம டாப் பெண்டு வந்து ஏறிட்டுருக்கோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகான வந்து சீன், எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹில்ஸோட அந்த அழகை பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒரு 6 அந்த டைமில் வந்து நம்ம ஏறிட்டுருக்கோம். ஸோ ஒரு சன் ரைஸ் காமிக்க பாருங்கள். ஒருவேளை பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். மேலே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 7-8வது பெண்டு இருக்கும். ஸோ வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த சன்னோட லைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து கோல்டன் கலரில் வந்து அப்படியே தெரிஞ்சுச்சிங்க. அந்த மலையில் பார்த்திங்கன்னா அந்த பட்டு அப்படியே அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த மலையை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போகும்போது பார்த்திங்கன்னா 2 கண் வந்து பத்தாது நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ வந்து ஹில்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டுருக்கோங்க. எங்கிட்டு பார்த்தாலுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அடிக்கடி வந்து ஹில்ஸ் வந்து போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ வந்து 2 கண் அதுக்கு வந்து பத்தவே பத்தாது. ஸோ ஸோ ஊட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குயின் ஒன்று சொல்லுவாங்க. ஊட்டி வந்து ஒரு குயின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஊட்டி வந்து எப்போவுமே ஒரு குயின் தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சில்னஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஊட்டியில் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து குயின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, போகிற போக்கில் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே போகலாம். எப்படி சொல்கிறது, சலிக்காது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அளவு வந்து அப்படி இருக்கும். அதே மட்டும் மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மலைங்க, எவ்வளோ பெரிய மலை தெரியுங்களா. அப்படியே போகும்போது நான் கேமரா காட்டுறேன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாக இருக்குங்க. எப்பா. அதே மட்டும் கொஞ்சம் ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாக தான் இருக்குது, குறுகலாக இருக்குது. ஸோ போகும்போது நம்ம வந்து சேஃப்டியாக போகணும். ஸோ அழகை ரசிக்கும் போது ஆபத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்கிறாப்புல இருக்கும். அதே மட்டும் நம்ம சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறணும். அதே மட்டும் நிறைய பேர் வந்து ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ ஸ்பீடாக ஒரு கார்னரில் ஏறி போகிறது, ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த மலையை வந்து ரசிச்சுட்டு மேலே ஏறுங்க. நாங்கள் அதே மட்டும் தான் மேலே ஏறி ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் மலை ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து டாய் ட்ரெயின், அதாவது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த டாய் ட்ரெயின் இருக்கும். ஸோ ரொம்பவே ஆசை அதில் போகணுன்னு சொல்லிட்டு அதையும் வரையில காட்டுற பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் தாட்டா கட்டினோம், எல்லாமே தாட்டா கட்டினாங்க. அப்படியே கிளம்புவோம். வந்து இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரூம் போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்புவோம். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ரைட் சைடில் காட்டணும் அப்படிங்களா. ஸோ அந்த ரூமில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நம்ம வந்து இதுதான் ஊட்டியோட மெயின் சென்டர். ஸோ வந்து இந்த சென்டரில் வந்து அப்படியே ரைட்டில் எடுத்தோம்னா அப்படியே சுற்றி வந்து ரைட்டில் எடுத்தோம்னா பயகரா, பைன் ஃபாரஸ்ட், ஸோ அதில் போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூம் போயிட்டு ஸோ அங்கே போய்ட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஊட்டி ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். ஓகேவா. எவ்வளோ கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லாக இருக்குது. ஆனால் வந்து வெயில் அடிக்குது நல்லா, ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியல வெயில். ஸோ அந்த கூலிங் அந்தளவுக்கு வந்து நம்ம இதாகிடுது. ஸோ அதனால் வந்து வெயில் வந்து தெரியல, ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ வெயில் இருக்குது, எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள்.
A few moments later. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முகாம்பிகை டூரிஸ்ட் ஹோம். ஸோ இந்த ரெசார்ட்டெலாம் வந்து நம்ம செக்இன் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கும், ஸோ கம்மியாக பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்படி இது வருது. அழகாக இருக்குது. ஒரு டிவி, கபோர்டு, பெரிய கபோர்டு இருக்குது, பரவாயில்ல. அடுத்து லெட்டின் டச்சு, ஓகே. 2 பைப்பு, ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும். ரூம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆனால் நியூ இயர்னால வந்து 2500 சொன்னாங்க. நாங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டை வச்சு வந்து இந்த ரூம் வந்து புக் பண்ணோம். ஸோ அதனால 1500 வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டியில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஊட்டி வந்து சொடங்கெலாம் சுற்றி பார்த்துட்டு மாஸ்க் காட்டுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டினியூவாக வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? உருளையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயகரா போகிறோம். ஸோ பயகரா, அடுத்து பைன் ஃபாரஸ்ட்டு, ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து மசனக்குடி அந்த ரூட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க போகிற வழியில் அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் அந்த பயகரா ரூட். நாங்கள் ரூம் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு, மேலேருந்து ஏறணும்னா பயகரா தான் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. அதில் பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே, டால்பினோஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ ஒரே ரோடு தான். ஸோ செம்மையாக அந்த ரோட்லேயே போய்ட்டு வைப் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நாங்கள் போன டைம் வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு உரை பண்ணி அப்படிலாம் சொல்கிறாங்களா, ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் தலக்குந்து. ஸோ தலக்குந்துலேருந்து இங்கே போர்டு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த போர்டு தான் நம்ம கல்லட்டி வழி. ஸோ கல்லட்டி இறக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அலோ பண்ண மாட்டாங்க. TN43 அந்த வண்டி தான் அலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால் போவேனா, ஸோ அடுத்து கல்லட்டி ரோடு போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக. ஸோ நம்ம வந்து இந்த முதுமலை போகிற லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா முதுமலை போகிற வழி. ஓகேங்களா? இதுதான் சூப்பராக இருக்கு போகிறேன். இதில் வந்து போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏரி மாடம் இருக்குது பார்த்தீங்களா? செம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பட்டையை கலப்பலாம் அக்காமக்கா. மேரேஜ் ஷூட்டு, ஸோ பர்த்டே ஷூட்டு, ஸோ எல்லாமே வந்து இங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம 3வது போகும்போது பார்த்திங்கன்னா கேப் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரூட்டு மட்டுமே செம்மையாக இருக்கும், செம்ம வைப்பில் இருக்கும். ஸோ மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டைமில். ஸோ அந்தளவு தான். போகிற வழியில் நல்ல சீன் வந்து பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம், சைட் அடிச்சிட்டே போகலாம். நம்மளை சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஸோ பைன் ஃபாரஸ்ட்டும். ஸோ நான் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மசனக்குடி போகணும். ஸோ அதனால் வந்து டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து டிலேட் பண்ணிட்டோம் எங்களோட பிளான்லேருந்து. ஸோ அதனால் பைன் ஃபாரஸ்ட் வேணாம். ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே போயிருக்கேன் பைன் ஃபாரஸ்ட். ஸோ அதனால் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் போகலை. ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கும்பலுமே வேறு. ஸோ நிறைய எப்படி சொல்கிறது, டைம் எடுக்கும். ஸோ அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மசனக்குடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி தான் இது. ஸோ அது பைன் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது. ஸோ பைக் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்கு, ஸோ பஸ் பார்க்கிங் எல்லாமே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது 500 மீட்டர் தள்ளியே இது மாதிரி பார்க்கிங் வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிராஃபிக் ஜாம் ஆகாது இந்த டைமில். ஸோ வந்து நான் நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக கும்பல் இருக்கும் அப்படிலாம் நினச்சி போயிட்டு இருந்தோம். ஸோ கும்பல் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 2 நாளுக்கு முன்னாடி மழை. ஸோ அந்த டைமில் வந்து கும்பல் இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமில் வந்து கும்பல் கிடையாது. நியூ இயர் அன்னைக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதான் ஃபைனலாக வந்து நம்ம பயகரா ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒருவேளை போகிறது தான் போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது மட்டும் சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் மேனு, அனாசி பழம், இல்லை மாங்காய்லாம். ஸோ சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். போடுங்க, காரம் நல்லா போடுங்க, நிறையா போடுங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்டு நல்லா போடணும். இன்னைக்காவது பரவாயில்ல. முந்தா நேரத்துலாம் வந்துட்டீங்கன்னா என்ன மழையா? ஐயோ, தப்பிச்சுட்டே இருக்கோம். அங்கே பச்சை மலைக்கு போனால் அங்கேயும் தப்பிச்சிட்டோம், இங்கேயும் தப்பிக்கிறோம். இன்னைக்கு நியூ இயர்ல அதனால கிடையாதுன்னு நினைக்கிறேன். வந்து நிறைய வரணும். நாளைக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் இருக்கும். நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும். நீங்க எந்த ஊருங்களாமா? நீங்க எந்த ஊருங்களா? மதுரையில இருந்து தனியாக இங்க வந்து உட்காந்துக்கிறேன்.
மதுரையா நீங்கள்? சமயநல்லூர்ப்பா. ஆ இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன். செட்டில் ஆகிட்டீங்க இங்கே வந்து. சூப்பர்மா. ஒரு வேளையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதுரையா. ஸோ பார்த்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம செட்டில் ஆகிற மாதிரி. ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு நிற்கிறாங்கன்னா லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு வரும் உள்ளே, சும்மா பஸ்ஸு மட்டும் இருக்கும் அவ்வளோதான். இது உள்ளே போயிட்டு இந்த அருவி பக்கத்தில் போய் இறக்கி விடுவாங்க. அதுக்கு வந்து 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் எதுக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்து வாக்கிங் அதில் போயிட்டு பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து வாக்கிங்லேயே போயிட்டு இருந்தோம். சார் இந்த இதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த க்யூவில் இருந்தாங்க. சார் நான் உள்ளே போயிட்டு தான் போகிறதுக்கு தான் க்யூவில் நிற்கிதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ நான் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து அங்கே வச்சாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது போட்டு அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் போட்டு அங்கே போக 30 ரூபா வந்து வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. கேமராவுக்கு வந்து 50 ரூபா. ஓகேவா? ஸோ அது மட்டும் அங்கே ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் வந்து நம்ம நடந்து போகிறாப்புல இருக்கும். ஸோ போகிற வழியில் வந்து ஸோ நடந்து போகிறப்பே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கப்புள்ஸ் வந்து நாங்கள் வந்து நிறைய பேரை வந்து பார்த்தாங்க. ஸோ கப்புள்ஸ் அங்கங்கே வந்து உட்காந்தாங்க. ஸோ நம்ம வந்து கப்புள்ஸ் வந்து பாய்ஸ் தான் எப்போவுமே போவோம். ஸோ அதான் எல்லாத்துக்குமே தெரியும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரசிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. ஸோ வந்து இந்த நுழைவாயில் உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடு வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ வந்து காலைல பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து காலைல 8:30 மணி AM 5:30 மணி PM. ஓகேவா? காலைல 8:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த பயகரா ஃபால்ஸு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நான் ஏற்ற பிளேஸ் வந்து இந்த பயகரா தான். ஸோ நெக்ஸ்ட்டு போன டைமில் வந்து இந்த பயகரா இருக்க என்னென்னு எனக்கு தெரியாது ஊட்டியில். சும்மா வந்துட்டு நாங்கள் சும்மா போனோம். வெறும் இது மலையை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படி போனோம். ஸோ இந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்காக நம்ம எல்லாம் டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இதுதான் வந்து இந்த இறக்கம், அந்த ஸ்டெப்ஸு. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே இறங்கி போயிட்டே இருந்தோம்னா அந்த அழகழகான காட்சிகள்லாம் நிறையா பார்க்கலாம். நான் உங்கள் மைண்ட் வைஸ் அப்படி போகக்கூடாது. நான் வந்து இந்த இயற்கையோட அழகை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய வந்து இப்படியே பார்த்துட்டே போனோம். ஸோ முன்னாடி அதாவது உள்ளே போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எப்படி இன்னும் நல்லாயிருக்கும் உள்ளே. அதே மட்டும் இந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த கம்பியை விட்டு வந்து வெளியில் தாண்டவோ ஏதோ எப்படி சில குரங்கு செட்டையே பண்ணால் வந்து ஃபைன் வந்து உண்டு. ஸோ அது லெஃப்ட் சைடே வந்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குறத மட்டும் இந்த கம்பிக்கு இங்கிட்டே வந்து பார்த்துட்டு போயிடலாம். தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போர்டே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒருவேளை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து போவாங்க, மன அமைதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து அமைதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இது மட்டும் பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான நேச்சர், அதாவது இயற்கை தாய். ஸோ அவங்கள நாடி போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த சுற்று வட்டம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் இது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்டுமே எடுத்துருந்தான். இந்த கம்பிக்கு வேலைக்கு தாண்டியும் பேர் நான் சில பேர் வந்து பார்த்தேன். ஸோ ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் தவிர்த்துருங்க. ஒருவேளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயகரா ஃபால்ஸ் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்களா. ஸோ இதுதான் வந்து பயகரா ஃபால்ஸ். ஸோ நம்ம வந்து ஊட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலே வந்து நெக்ஸ்ட் டைம் போன டைம்லாம் வந்துருக்கேன் இந்த பிளேஸ் வந்ததில்லை. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் ஊட்டி வர மாட்டாங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த பைக்கரா ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இதுதான் ரூட்டு. நம்ம சும்மா லைட்டாக வந்து ஹில்ஸ் மாட்டம் இருக்கே சொல்லிட்டு இதில் வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இதோட வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவர் மழை. இப்போ நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை அந்தளவுக்கு இல்லை. அதனால சூப்பராக சுற்றி பார்த்தோம். ஏன்னா மழை கூலியும் ஓவராக இருக்குது, மழையும் ரொம்ப இதாக அடித்து ஊற்றிக்கினா கைகள்லாம் அவ்வளோதான் சுற்றி பார்த்துக்க முடியாது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு ஒருவேளை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லட்டி மசனகுடி அதை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ரூம் போயிடலாம். ஸோ ரூம் போயிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒருவேளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இயற்கையை பார்க்குறதா இல்லை இவங்களை பார்க்குறாங்க தெரியல. ஸோ வரவங்களாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக வராங்க. மனசு படப்படாங்க. இந்த மாதிரி கழிச்சு இந்த பார்த்தா நம்ம என்ன பண்ணுறது. சாங்க ஓகே ரைட்டு. நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து முக்கியமாக நேச்சர் தான். நேச்சர் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட நம்ம பயகரம் வந்து ஓவர். இது பார்த்திங்கன்னா ஊட்டி வரைக்கும் நான் பேக் பண்ணி நம்ம ஆள் ஸ்டாப்பில் அவ்வளோதான். காலைல வந்து கும்முன்னு எல்லாம் முடிச்சுட்டு
டக்குன்னு கிளம்பிட்டு அடுத்து கோத்தகிரி அது போய் எடுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஓகே வந்து அவ்வளோதான். வந்துட்டோம்லாம் எப்படி சொல்கிறது, கரெக்டாக 6 மணிக்கு வந்தோம். மசனகுடி அதெல்லாம் கல்லடியெல்லாம் போயிட்டு ரூம் வந்துட்டு அப்படியே வந்து வெளில போயிட்டு சும்மா கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வறுக்கி ஸோ அது மட்டும் சாக்லேட் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நியூ இயருக்கு வந்து அடுத்து வந்து என்னென்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அங்கே மெயின் சிட்டியில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு 11:30 மணிக்கு ஒரு 11:45 வந்து செம்மையாக கிராண்டாக இருக்குமா. ஸோ அதாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எக்கு போட்டு ஆம்லேட் போட்டு ஆஃப் ஆகி போட்டு எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேவா? எம்டி பிரியாணி எனக்கு, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஸோ அவருக்கு வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ வந்து எக்கு வந்து ஆம்லேட் போட, இது வந்து ஆஃப் ஆயிடு. ஸோ எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம குட்டி இது எப்படி சொல்கிறது, மிஷின் சொல்லுவோம்ல, கேஸ் ஸ்டவ் மட்டும். ஸோ இது வந்து கேஸு. The next day. ஒரு வேளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ குடிக்க கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:10. ஓகேங்களா? டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து தொட்டபேட்டா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா தொட்டபேட்டா வந்து போக முடியல நம்மளால். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் பாய் அங்கேயே டைம் ஆயிடுச்சு. மசனகுடி கல்லட்டி ஸோ அந்த லைன் வந்து ரொம்ப சுற்றினால ரொம்ப இதாகிடுச்சு, டைம் ஆச்சு. ஸோ அதனால் தொட்டபேட்டா போக முடியல. ஸோ அதனால் ரூமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோம். ஸோ இது சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நீ வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து படுத்துட்டோம். இன்றைக்கி வந்து தொட்டபேட்டா கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? ஜர்க்கீனை எடுத்து வந்தேன், பெரிய ஜர்க்கீனை. மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, குளிர் வெளுத்து வாங்குது. இந்த சொட்டுலாம் பார்த்தாது போல். இதுக்கு மேலே இன்னும் 2-3 சொட்டு போடணும் போல். ஐயோ அது ரொம்ப குளிருப்பா. ஆப்பா கரெக்டாக அந்த ரூம் இதை பார்த்தா காஞ்சனால பேய் நிற்கும்ல, அப்படி அந்த ரூம் மட்டும் இருக்குப்பா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ரூமில் அப்படியே கிளம்பியாச்சு தொட்டபேட்டா. ஸோ போகிற வழி தான், தொட்டபேட்டா போகிற வழி தான் இது. ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இங்கேருந்து முன்னாடிலாம் இப்போ செக் போஸ்ட் கிடையாது போன வருஷம்லாம். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பைக்குக்கு. ஸோ காருக்கு வந்து எவ்வளோன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து நாங்கள் தொட்டபேட்டா மேலே வந்து ஏறிட்டோம். ஸோ மேலே ஏறினோம் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா கூலிங்கே கிடையாதுங்க. ஸோ அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அது ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இந்த வெயிலோட தாக்கம் தெரியும். ஸோ நாங்கள் வந்து அப்படியே ரன்னிங்லேயே இருக்கனால எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஸோ எப்போவுமே தொட்டபேட்டா வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அது பார்த்திங்கன்னா பட்டாயில் இது எப்படி சொல்கிறது, ஃபாரினில் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்களே, ஸோ அதில் போகிறாப்புல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த எல்லோ கலரில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்களா, செம்மையாக இருந்துச்சு அது போகும்போது பார்க்கும்போது. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ வந்து இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு எப்படின்னு பார்ப்போம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டபேட்டா வந்து வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ வாங்க அப்படியே உங்கள் மூலியமாக வந்து நாங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கும் நம்ம தெரியாப்புல நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெரிகிறாப்புல வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். மேலே ஒரு டவர் இருக்குது தெரியுங்களா. ஸோ அதில் வந்து பைனாக்குலர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா குன்னூர், உதகை, ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஸோ நாங்கள் மேலே போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைனாக்குலரில் வந்து கிடையாது, பைனாக்குலர் வந்து இல்லை. ஸோ உடச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவரை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டலாம் சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வந்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே வாங்க மேலே போகலாம்னு சொல்லிட்டு மேலே போனோம். ஸோ மேலே போனால் பார்த்திங்கன்னா பைனாக்குலர் வந்து இல்லை. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து இதாச்சும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் மேலே போனோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதாங்க உதகை, அதாவது வியூ பாயிண்ட்டு. ஸோ வந்து இதுலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க உதகை காட்சி வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனாக்குலர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. இவரை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சுற்றி வந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன அந்த இதை தான் பார்க்க முடியல பைனாக்குலரில். ஸோ ஓகே, பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தொட்டபேட்டா அந்த சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா 2 நண்பர்கள் வந்து தோல் மேலே கை போட்டு தோல் மேலே கையை போட்டு அப்படி தானே, ஆமாம், டங்கு ஸ்லிப் ஆகுது. உள்ளே போய்ட்டு இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு.
அதாவது சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, இதுதான். ஸோ இங்கே இந்த இடத்துல இருந்தால் ஒரு அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. போன டைம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த பள்ளத்தாக்கு. ஸோ பெரிய பள்ளத்தாக்கு தான் அது. எப்படி இருக்கு பாருங்கள். அவரோட தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து புதன்கிழமை வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கல்லட்டி மசனகுடி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்.